ஒழுங்கா பண்ணணும்டா. ஹலோ போஸ், நான் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன் போஸ். என்ன எனக்கு இந்த பைக்ல ரான்ச்சர் போடணும், புக்கை வந்து ரான்ச்சர்ல போடணும் போஸ். அதால நான் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன். நான் இதுல வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு வரேன் போஸ் வேலைக்கு. சரியா? போம் போஸ். ரோட்ல சைக்கிளை போட்டு இருக்கிற என்ன ஒரு ஆட்கள் ராப்பா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. எங்க போறீங்க? எங்க பயணம்? இந்த பைக்ல ரான்ச்சர்ல புக்கை வந்து ரான்ச்சர்ல போடணும்டா. அதுக்கு தான் ரான்ச்சர்ல போடுவோம்டா. அது போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் போறீங்க. ரான்ச்சர் போட டாக்குமெண்ட்ஸுக்கு எங்க புத்தகம் ரான்ச்சர் போடல பிரச்சவை எல்லாம் போட போறேன். கொஞ்சம் நில்லு. அங்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காம நம்ம லேனஸ்காரன் நண்பன் ஒருத்தர் இருக்கான். உடனே இன்னைக்கு போனீங்கன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கொல்லியால 10,000 ரூபாய் காசு எடுப்பான் நண்பன். செல்றத முதல் கேளுங்களேன் நண்பன். 10,000 ரூபாய் தான் எடுப்பா. நாளைக்கு போட்டீங்கன்னா நாளை இன்றைக்கு வந்துடும். அதெல்லாம் சரி வராது. சரி வராது. டிஎஸ் ஆபீஸ்ல வெறும் 3000 ரூபாய் காசுக்கு பிரதேசவையில இதை கொண்டு போனா ரான்ச்சர்ல போடலாம். அதை விட்டு 10,000 ரூபாய் போட்டு எடுத்து கொண்டு கொடுத்து காசு கொடுத்து போடுறதுக்கு நான் என்ன பைத்தியாரனடா? 10,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் பைத்தியாரன் நினைச்சிட்டு இருக்கேன். வெறும் 3000 ரூபாய் காசு கொடுத்தா புத்தகம் கையில அடையும் உடனடியா. இது தெரியாமலுக்கு பைத்தியம். இதை மூலமா ஆட்கள் தாண்டா அரசாங்கம் எல்லாம் இலவசமா செய்யறது எடுத்துக்கலாமலுக்கு சும்மா போயிட்டு அங்க அவனுக்கு காசை கொடுத்து நஷ்டப்படுறவங்கள ஆட்கள் தாண்டா போடா போறதுக்கு. நான் தான் பைத்தியார மஜா. சரியா சொல்லிட்டா தங்கம். நீ போய் போட்டுட்டு வா. நீ கட்டையும் காணாம எல்லாரையும் சேர்த்து கெடுக்க பாக்க. என்ன நான் கெடுத்து மன்னிச்சுக்க மச்சான். போ மச்சான். சும்மா போ மச்சான். பாத்து காணுவா. போ மச்சான். எங்க எல்லாம் அரசாங்கம் இலவசமா செய்யுது. எல்லாம் காசு கொடுத்து செய்யட்டாமே போலுக்கு இஞ்சி. எனக்கு விளங்குது பயப்புள்ள, உனக்கு விளங்குதுடா. பட்டு தவறுவாய் போ. வேலைக்கு வந்தானே 1008 செய்யணும். வச்சே நம்மோட கையெல்லாம் நோவுது. டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும், அனுப்பணும். எவ்வளவு வேலை. சார் வாங்க அம்பி வாங்க. சரிங்க. என்ன விஷயம் தம்பி? இந்த பைக் ரான்ச்சர் கோல் ஒன்று வருது. சொல்லு மச்சான். ஓன்டா நீ உனக்கு தெரியுமா அது விஷயம்? மாமியா அப்படி அடிச்சுக்க போடாங்க மருமகளுக்கு. அவ்வளவு குடும்பக்காரின்னு நான் உண்மையா நினைக்கவே இல்லடா. அது அப்ப அதான் அந்த கட்டத்தோட நிப்பாட்டி போட்டானடா சுந்தரி நாடகத்தை. எப்படிடா அது? நான் அதுக்கு அதான் இன்ட்ரெஸ்டான கட்டம் மச்சான். ஆக்கலையடா நீ இன்றைக்கு நாம் என்ன வேலை இருந்தா மச்சான் முதல்ல அதைத்தான் போய் பார்க்கணும். சுந்தரி நாடகத்தை பார்த்துட்டு தான் மற்ற வேலை நமக்கு. ஆபீஸ்ல வேலை கிடக்குத்தான். வேலை முதல் முக்கியமா நமக்கு. நம்மளுடையதான் முக்கியம். கொஞ்சம் எரிங்க தம்பி. இங்க ஒருத்தன் வந்துட்டு நைன்ட்டு இருக்கான். வேலைக்கு வந்தானா 1008 பேர் தலைவலியே நமக்கு. சரி சரி இடி நான் முடிச்சுட்டு எடுக்க. என்ன விஷயம்? இந்த பைக் புத்தகம் ரான்ச்சர்ல போடணும். கொஞ்சம் கோல்டு வருது. போடா மச்சான். இன்னும் வாரண்டா கிரவுண்டுக்கு மெச்சடிக்க கேடுதானேயா? அந்த டீமோட தானே நான் வாரண்டா. ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு ஓடி வாரனே. வேலையோ வேலையிலையோ நமக்கு நம்மளோட வேலை முக்கியம். நான் வாரேன். இது வை நம்பி. இந்த புக்கை ரான்ச்சர்ல போடணும் சார். ரான்ச்சர்ல போடணுமா? அதான் போடுவோமே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரான்ச்சர்ல போடணும் சார். அது சரி தம்பி போடலாம். கீழே போய் 3வது கவுண்டர்ல ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துட்டு வாங்க. சரி சார். சார் ஓ தம்பி இந்த ஃபார்ம் எடுத்தாச்சா? எடுத்துட்டேன் சார். இதை போய் இங்கே சொங்கல்ல 6வது கவுண்டர்ல போய் நிரப்பிட்டு வாங்க. அப்படியே சொல்லிக்கலாம் சார். பக்கத்துல வேலையத்தான் செய்யணும். நீங்க தேவைதானே வந்திருக்கிறீங்க. போய் நிரப்பிட்டு வாங்க. நான் செல்றதா நீங்க செய்யணும். சரி சார். சரி போயிட்டு வாங்க. சார் ஃபார்ம் நிரப்பியாச்சு சார். நிரப்பிட்டீங்களா? சார் தேங்க் சார். உள்ள பண்ணியாச்சா? நிரப்பிட்டீங்களா சார்? உங்களோட ஐசி போட்டோ காப்பி இந்த சார். சரி ஐசி போட்டோ காப்பியை கொண்டு போய் ஜிஎஸ்டி செட்டி பண்ணிட்டு வாங்க. கீழே இருந்தாரு சார். நீங்க அப்பயே சொல்லி இருந்தா வாங்கிட்டு வந்துருப்பீங்க. அரைப்படிச்ச கதை தெரியல. செல்றத மட்டும்தான் செய்யணும். போய் ஜிஎஸ்டி போய் செட்டி பண்ணிட்டு வாங்க. சரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் போட தானே வேணும் சார். போயிட்டு வாங்க. 2 hours later. சார் நல்ல காலம் சார். ஜிஎஸ் போய் பாரு பண்ணியாச்சா? அந்த போன போக்கில் வாங்கிட்டு வந்தாங்க சார். பாருங்க சார். சரியாங்க. என்னடா அம்பி? ஏன் சார் போட்டோ கிளியர்லியடா? நான் என்ன சரி கோட்டை காப்பி யாரும் அடிச்சு தரேன். அதை நான் கொண்டு வரேன் சார்.
தெளிவா அடிச்சு போட்டோ காப்பி ஜிஎஸ்டி செட் பண்ணிடுவோம். டிஎஸ்சி அவர் எங்கே டிஎஸ் ஆபீஸி போய் ஆண்டு போறாரு சார். பண்ணிட்டு வந்தா தான் உனக்கு ஒரு ஆன்சர் தம்பி. சரியா போய் பண்ணிட்டு வா. நான் சொல்றதே செய். என்ன திருப்பி ரிட்டர்ன் வருமே, நீ போயிட்டு வா. Tomorrow. ஹலோ போஸ், ஹலோ போஸ், என் வேலை இன்னும் முடியல போஸ். ஓம் போஸ், இல்ல போஸ், அப்படிலாம் செஞ்சிடாங்க போஸ். ஒரு நாள் டைம் தாங்க சார், ஒரு நாள் டைம் தாங்க போஸ். இந்த முடிக்கிற வாராம் போஸ், டக்குன்னு வந்துருவோம் போஸ். ஓம் போஸ், ஓம் போஸ், ஒன்னு நினைச்சுக்காங்க போஸ், இந்த வேலை முடியல போஸ். The next day. காலையில வந்தானே வேலா சார் தம்பி இரு. இந்த ஜிஎஸ்டி செட்டி வாங்கிட்டு வரீங்க. ஜிஎஸ்டி செட் பண்ணி நேத்து வர சொல்லிச்சேன். நேத்து அவர் டிஎஸ் ஆபீஸி போயிட்டாரு சார். டிஎஸ் ஆபீஸி போயிட்டாரு சார். அவரை தேடி சரி, சார், வா. சார் வாங்கிட்டு வரேன் சார். இதெல்லாம் சரி. போட்டோ எங்க போட்டோ என்ன கொண்டு வந்தீங்க சார்? சொன்னீங்க என்ன சார்? என்னடா ஒத்த காது கேக்குது இல்ல? ஒரு காது தானே சார், விளங்கி தானே ஒரு காது. ரிட்டர்ன் வரண்டா மாறுவா திருப்பி ஆன்சர் திருப்பி ரிட்டர்ன் வந்துருண்டா. ஒரு காது விளங்காம மனுஷனே வாழ்றான். ஒரு காது போட்டோல விளங்க. அரைப்படிச்சாத கைக்க கூடாது. ஆபீசர்ட்ட அரைப்படிச்சாத வைக்க கூடாது. செல்ற வேலையை மட்டும் தான் செய்யணும். போய் தெளிவா போட்டோ எடுத்துட்டு வா, 2 காது முழங்குற மாதிரி. ஓ சார் வா வா வா. இந்த போட்டோ பாருங்க சார். போட்டோ கொஞ்சம் வச்சுக்கோ. போன் வருது. ஓ மச்சான், உன்னடா என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டண்டா அது. ஓ பாத்தியானே நீ? ஊண்டா மாமியாக்கு மருமகள் அடிச்சு போட்டாள்றா. என்ன அடிடா நான் பாத்துடா வச்சுதான் இன்ட்ரெஸ்டா. கொஞ்சம் இரு. இங்கடா இங்கடா. ஊண்டா பார்த்துட்டே இருந்தேன், தூங்கிட்டேன் மாட்டான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தெரியலையடா எனக்கு. அதான்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் கேட்கணும் போல. இனி செல்ல அப்படியா? ஓடா ஓடா. சே கொஞ்சம் வேலை ஒன்று வந்துருக்கி, முடிச்சுட்டு நான் எடுக்க நில். என்ன காது போட்டோ சரியா? சரி இதுங்க ஆன்சர் போமாங்க. இந்த இருக்கு சார், இதுக்குள்ள இருக்கலாம். என்னடா கசங்கி இருக்கிற ஆன்சர் போம், கசங்கி இருக்கிறார் ஆன்சர் போம். சரி கசங்கினத்தை பத்தி பிரச்சனை இல்ல. செயின் அழிஞ்சிருக்கிறாவா? அவன் செயின் நல்லா தானே சார் விளங்கு. அவன் நீ ஆபீசரா நான் ஆபீசரா? நான் தானே உனக்கு போட்டு தரணும். செயின் அழிஞ்சிருக்கி, அவன் செயின் எடுக்கணும். செயின் எடுக்கணும். அவன் கொழும்புக்கு போகணும். நீ கொழும்புக்கு போ, இல்லாட்டி லண்டனே போ, எங்கேயாவது போ. பைக் எடுக்க தெரியும் தானே உனக்கு? கொழும்பு போய் பைக் எடுக்க தெரியும் தானே? போய் லைட் இதை எடுத்துட்டு வா. செயின் போல. நீ இன்னும் போ 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 போ. கோலண்டு வருது போ. ஒன்றும் செய்யல சார், ஒன்னும் செய்யல. செயின் எடுத்துட்டு வந்தா தான் ஒரு ஆன்சர் போடலாம். பூண்டா மச்சான் அனுப்பிட்டேன்டா அவனை. இன்னும் பையனோட திட்டீங்க? இல்ல ஒன்றும் இல்லடா, சின்ன ஒரு வேலை. எத்த சின்ன வேலை இல்ல இது ஓனர் இருக்கான், சைக்கிள் ஓனர். அவன் கையில் தோணு சின்ன பிரச்சனை உண்டு ஆயிட்டு. அதான் கையில் தோணு வாங்க போய் தான் வந்தேன். எங்க? கொழும்பு சைக்கிள் வாடா. கொழும்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? சரி எத்தனை நாள் அப்ப அந்த பையனோட திருநீங்க? 5 நாள். தொழிலுக்கும் போகல? ராஜர்ல போடவுண்டா கொண்டே கொடுத்தா சரி சார் கிளியர் பண்ணி தந்துரு. சரி சரி நீ போய் கிளியர் பண்ணு மச்சான். நான் பாரு போய் திருந்த மாட்டேன். சார் நம்ம வேலை கொஞ்சம் முடித்தாங்க சார், கொஞ்சம் பார்த்து. நீங்க வந்து இங்க நீங்க வந்திருக்க தேவையில்லையே. உங்களோட சாமான்லாம் இங்க உங்களோட வீட்டை தேடி வரும். சரியா? நீங்க போகலாம். நீங்க போகலாம். 2 நாள் சாமான் வீட்டை வரும். சரியா? சரி சார். இதான் அது முடிச்சு கொடுக்கணும். எவ்வளவு இருந்தா ரெடியா? செலவு பாட்டுக்கு சரி. சார் வாவே இன்னும் வேலை முடியல. என்ன கொழும்புக்குள்ள சார் போனதுக்கு கொழும்பு போய் பைக் எடுக்க தெரியுதானே உனக்கு? கொழும்பு போய் பைக் எடுத்துட்டு வந்து தெரியுது. ஒரு செயின் வாங்கிட்டு வரதுக்கு 4 நாள் போகும். எல்லாம் சரியான்னு பார்த்து கிளியர் பண்ணி போட்டுருங்க சார். எல்லாம் சரியா சார்? எல்லாம் சரி. லைசன் கொண்டு வரலையே சார். லைசன் எடுத்துட்டு வா. லைசன் எடுத்துட்டு வா. வரக்குள்ள எல்லா சாமான் எடுத்துட்டு வா. தெரியாது அஞ்சு பாரு. அவன் எடுத்துட்டு வந்தாலும் வேலை முடியுது. இந்தாங்க சார். லைசன் எடுத்து வந்தியா? ஒரு சாமான செல்லி டாக்குமெண்ட் எடுத்து தாரதுக்கு. சரி சார் கையெழுத்து வைங்க சார். எல்லா சாமானும் செல்லி செல்லி எடுக்கிறதுக்கு வெறுத்து போயிடும் நமக்கு. கொஞ்சம் இரு. என்ன சார் வலிப்பா? என்ன சார்
என்னடா தம்பி பார்த்த வேலை நீ இத காட்டலேடா நீ நேரத்தோட இதை காட்டலேடா நீ நாட்டு ஏன் சார் 5 மாசமும் 29 நாளும் இருக்கிறா அதுக்கு என்ன சார் 6 மாசம் இருக்கணும்டா என்னடா அது போடலாடா 5 மாசம் 29 நாள் இருக்கிட்டானே சார் நீ சொல்றமா இங்க சட்டம் இல்ல நீ சொல்றமா சட்டம் 6 மாசம் இருக்கணும் சரியா அடுத்த வருஷம் வா 6 மாசம் இருக்கக்குள்ள வா 6 மாசம் இருக்கக்குள்ள வா 6 மாசம் இருக்கணும் சார் என்ன சார் ஏண்டா நாசமா போவானே எத்தனை நாளடா என்ன அலைய வைக்க இங்க இருந்து கொழும்புக்கு போய் அங்க போய் ஒரு அதிகாரி மேல நீ எப்படி நீ எல்லாம் அதிகாரியா எங்களுக்கு வேலை செய்ய தானே ஒண்ணு வைக்கிறீங்க நீ என்ன செய்ய இன்னும் போட்டு 10 நாள் அளக்கழிச்சு இங்க இருந்து கொழும்பு கணிக்கு இப்ப வந்துட்டு 5 மாசம் 29 நாள் தயாரிக்க சொல்றேன் இந்தாடா செக்யூரிட்டி நீயே வச்சுக்க செக்யூரிட்டியா என்ன புலாரனாக்கிறாதே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நீ எப்படி பைக் ஓடுறான்னா பாக்க பைக்கு நெருப்பு வைக்க போறேன்டா பைக்கே நீ ஓடுறல நடந்துதான் தெரியுது நாங்க ஒரு வேலைக்கு வந்தா எங்களை நாய் அலைய வைக்கிறேன் அதுக்கு டாக்குமெண்ட் சரியா இருக்கு டாக்குமெண்ட் கேட்டா சுந்தரி நாடகம் சுந்தர கண்ட நாடகத்தை பத்தி மனுஷியால கணக்க காய்ச்சிட்டு இருக்கிறீங்களா வந்தா எங்க வேலையில பாக்குறதாடா உங்களுக்கு அரசாங்க சம்பளம் தருது செக்யூரிட்டியா அட்டிப்பா கதிரையால செக்யூரிட்டி அவ்வளவு இவன் போற நிக்கானடா வழியிலே என்ன சொல்லி சமாளிக்கிற இப்ப கொஞ்சம் நில்லுங்க வாங்க போறீங்க கூட்ட ஓமனு என்னத்துக்கு இன்னும் பையிலோட ஏந்துடுறீங்க எழுதி சைக்கிள் டாக்குமெண்ட்ஸ்டா அப்ப இன்னும் நீங்க ராஞ்ச போட்டு முடியல ட்ரான்ஸ்ஃபர்ல போடுறதுக்கு எல்லா வேலையும் பக்காவா முடிஞ்சிடா 100% எல்லா வேலையும் முடிஞ்சு அது என்ன இருந்துச்சுன்னா 6 மாசம் லைசன் முடியறதுக்கு 6 மாசம் டைம் இருக்கக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர்ல போடுவாளான் ஓ இப்ப லைசன் எடுக்க வரீங்க லைசன் முடியாம எப்படி எடுக்கிற அடுத்த வருஷம் வரை கிளிக்காச்சு அடுத்த வருஷம் சரி தொழிலுக்கு போனீங்களா தொழில் 10 நாள் போகலா ஊட்ட இடிக்கிறீங்களா ஊட்ட இல்லையே நான் பொண்டாடியோட சண்டை அது நான் 10 நாள் கூட இதுல அலங்கி திரிகிறேன் நான் சொல்லி ஊட்ட கொஞ்சம் பிரச்சனை நான் அம்மாட்ட இருக்கேன் கொழும்புக்கு போனதுல எவ்வளவு சில கொஞ்சம் இல்லைங்க நான் டீட்டெயில் கேட்கணும் கொஞ்சம் சொல்லித்தான் போகணும் கொழும்புக்கு போனதுக்கு எவ்வளவு சில உங்களுக்கு கொழும்புக்கு போய் வந்தேன் அவன் ஓனர் கையெழுத்து வைக்க மாட்டேன்டான் எல்லாம் சேர்த்து 12,000 ரூபாய் கிலோ 12,000 ரூபாய் சிலவு இப்ப ஊட்ட நீங்க இப்ப 10 நாள் இல்லையா 10 நாள் சிலவு கொடுத்தா எவ்வளவு அது 10,000 கொடுத்து 10,000 22,000 ரூபாய் இப்ப 10 நாள் வேலைக்கும் போகல அதுல எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு நாளைக்கு 3,000 ரூபாய் நாளை பாருங்க கணக்கு 30,000 ரூபாய் 30,000 ரூபாயும் உங்களை 12,000 ரூபாயும் 22,000 ரூபாய் 52,000 ரூபாய் 52,000 என்ன ஹலோ பாஸ் பஸ்ஸும் இல்ல பஸ்ஸும் இல்ல இல்ல பாஸ் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு பாஸ் நாளைக்கு வந்துருவோம் பாஸ் வேலைக்கு நான் நாளைக்கு எல்லாம் கடைக்குள்ள வேலைக்கு வந்துருவேன் நீ வரவே வேணா தம்பி நீ போய் எத்தனை நாள் ஆகுது 10 நாள் ஆகுது போய் நீ பைக்கு தான் ஆன்சர் போடுறா இல்ல பிளேட்டுக்கு ஆன்சர் போடுறியா நீ வரவே வேணா உன்னை நித்தாட்டி வேலையை விட்டே நித்தாட்டிட்டேன் நான் சரியா நீ வேற வேலை பாத்துக்க தம்பி இல்ல பாஸ் அப்படி இல்ல பாஸ் கட்டாக்கிட்டாரு என்னடா வேலை வேலைக்கு அதுவும் போச்சா வேலைக்கு வரணும் நான் இவ்வளவு கூப்பிட்டு கூட ரோட்டுல செல்லியும் அவ்வளவு இதே நிக்க டேய் மடஞ்சி அடிக்க மாட்டேன் வாடா மடஞ்சி வருது நில்றா அப்படியா வாடா இப்போ உனக்கு விளங்குதாடா மக்கள் ஏன் அரசாங்கத்திட்ட போகாம இல்லீகலா காசை கட்டி ஏன் இந்த 10,000 ரூபாய் காசு பெரிய காசு இல்ல அதை இல்லீகலா கட்டி ஏன்டா போய் எடுத்துட்டு வரானு இப்படி ஒரு கஷ்டத்தாலாண்டாடா இப்ப விளங்குறான கூட தொழில் பேய்த்து உன பொண்டாட்டியோட உறவு இல்ல நீ குறைஞ்ச விலைக்கு தருதுதான் மக்கள் குறைஞ்ச விலைக்கு சரி ஆதாரத்துக்கு அவனால் முதல் சரியா இல்லையடா அவனால் சரியா இருந்தா ஏமாச்சா இப்படி செய்யறான இல்லீகலா போய் இப்ப பாத்தியா உன்னோட வாழ்க்கை இல்ல உனக்கு தொழில் இல்ல உன்னோட குடும்பத்தை நீ உறவா இல்ல எத்தனை நாள் கொழும்புக்கு போய் கையெழுத்து வச்சுட்டு வாராய் அப்ப நான் என்ன சின்ன உனக்கு கூப்பிட்டு மச்சா வெறும் 10,000 ரூபாய் காசு தான்டா போட்டியெல்லாம் முடிஞ்சிருமேன் நான் உனக்கிட்ட சின்னனா நேர்மையா நம்ம அப்படி போவாமலுக்கு நேர்மையா அதை செஞ்சு முடிப்போம் நாம நேர்மையா செய்யறதுக்கு மச்சான் எவ்வளவு கேட்கானல் அங்க என்ன கேள்வி கேட்கானல் சரியா இருக்கானல்ல அந்த கவர்மெண்ட்ல சரியா இல்லையே அவனுக்கு சரியா அந்த வேலை செய்யறவன் சரியான முறையில அந்த வேலையை நமக்கு முடுக்கி தருவானா இருந்தா மக்கள் இப்படி அலைய இந்த வேலை காசு நஷ்டப்பட இந்த வேலை அவனுக்கு பொடுப்போக்க அடிக்கிறதெல்லாம் நம்ம காசை கொண்டு கொடுக்கும் அவனுக்கு சரியா இருந்தானடா ஒரு பிரச்சனையும் இல்ல அவனுக்கு சரியில்லை சம்பளத்துக்கு சரியா அவனுக்கு சரியா இல்ல அவனுக்கு பொடுப்போக்க அடிக்கானடா சரியா நேர்மையா செஞ்சா நம்ம என்னத்துக்கு மக்கள்கிட்ட அலைஞ்சு போவ அரசாங்கம் கொடுத்து வைக்கிற அந்த பொறுப்பை சரியான முறையில செயல்படுத்தினாண்டா மக்களே இப்படி காசு கஷ்டப்படுது அலைஞ்சு கொடுத்து இல்லீகலான வேலை பார்க்க பார்த்தானே இப்ப விளங்கு நான்
சின்னது சரிதான். இதுக்கு மேலேயா இந்த முட்டாள்தனம் எல்லாம் செய்யாம போய் ஊட்ட போ முதல் போய் உறவாக அவளோட போய் நான் மட்டும் திருந்தி வேலை இல்லை மச்சான். இதே மாதிரி செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் மாரும் கொஞ்சம் சிந்திக்கணும். திருந்துவாங்க கொஞ்சம் நீ அலைய கொஞ்சம் விடணும். கொஞ்சமா திருந்துவா அலைய விடுவா இல்ல கொஞ்சம் திருந்துவா நீ கவலைப்படாத போ ம். எத்தனை காலம்